ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா +கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அந்த எஃபெக்ட் எப்படி மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் ஆட் பண்ணிவிட்டு அது எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. அதை வந்து ஒயிட் கலராக மாற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கு +கான் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆட் பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு மேலேருந்து வரணுமா, கீழேருந்து வரணுமா, இல்லை சைட்லேருந்து வரணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் லைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் சேச்சுவேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு இருக்கும். அதில் சேச்சுவேஷன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டு அது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 50 கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கொடுங்க. அதேமாதிரி கலர் என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமாக 2 மார்க் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா 2 லிரிக்ஸ் அப்படிங்கிற கணக்கில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் 2 இமேஜ் வரணும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இன்னொரு இமேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாலாம் அந்த மாதிரி கட் பண்ண வேணாம். ஸோ நான் எதுக்கு அப்படின்னு நான் போக போக நான் சொல்கிறேன். இப்போ இமேஜ் எப்படி வைக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் மேலேருந்து கீழே வர மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொட்டேட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது -180 டிகிரி தானே. ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள எஃபெக்ட் ஆட் பண்ணோம்ல, அதை நம்ம வந்து அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காப்பி லேயர் பண்ணிவிட்டு எந்த இமேஜில் பேஸ்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைலில் பக்கத்தில் சின்ன ஆரோ மார்க் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பார்டர் அண்ட் ஷேடோ அந்த எஃபெக்ட் இது 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். அந்த எஃபெக்ட் நமக்கு எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ எந்த மாதிரி அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அந்த இமேஜை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிவிட்டு மூவில் இந்த மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுங்க. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கே எந்த சைடில் வந்து மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழேனா கீழே, மேலேனா மேலே, சைட்லனா சைடில் அந்த மாதிரி மூவ் பண்ணி வைங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிராஃப் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்போதைக்கு பக்கத்தில் ஆட் பண்ணியிருக்கனால கிராஃப்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போது கீழேருந்து வர மாதிரி வச்சுருந்தேன். இப்போ சைட்லேருந்து வர மாதிரி வச்சுருக்கேனா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மேலே இமேஜ் ஆட் பண்ணல, அதுக்கும் இதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுத்து ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு மட்டும் ஹைட் ஆகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இமேஜ் வந்து கரெக்டான சைஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா 2வது அனிமேஷன் கீழே எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். இல்லாட்டி நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2வது அனிமேஷனுக்கு நேராக ஃபஸ்ட்டு இமேஜை நான் அந்த மாதிரி கட் பண்ணுறேன். இது வந்து உங்கள் விருப்பம் தான். ஸோ இமேஜ் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜில் அதே மாதிரி லாஸ்ட்டில் 2 அனிமேஷனுக்கு கொடுத்து அதில் லாஸ்ட் அனிமேஷனுக்கு ஸோ அதை மட்டும் எந்த சைடில் வந்துச்சோ அதே சைடு மூவ் பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஸோ எந்த சைட்லேருந்து வந்துச்சோ அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் போனதுக்கப்புறம் அந்த இமேஜ் வருது. ஸோ நீங்கள் தனித்தனி இமேஜாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 2மே ஒரே ஃப்ரேமில் தெரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கல்ல, அந்த இமேஜெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 0.1 டிஃப்ரென்ஸில் தான் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா நான் அது 2 இமேஜும் ஒரே ஃப்ரேமில் வரணும்னு நினச்சேன். அதனால் அந்த மாதிரி கட் பண்ணேன். இது வந்து அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சைஸ் முன்னாடியே டிக்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் பண்ணலை. நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனால் அனிமேஷனுக்கு எக்ஸ்ட்ரா விழுவுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இமேஜை கரெக்டாக சைஸில் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிடைக்கும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா, நான் அந்த ஃபுல் வீடியோ மேக் பண்ணேன்ல, அது எக்ஸ்எம்எல் ஃபைல் தரேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மோரோ பேபி போல்டு அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி லிரிக்ஸ் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணுவீங்க. அந்த இமேஜ் வந்து ஸோ அந்த லிரிக்ஸ் தெரியணும். ஸோ அப்போ அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இது 2வது லிரிக்ஸ் இங்கனட்ட ஸ்டார்ட் ஆகுது. அதனால அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிட்டேன். இதில உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அத நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. தமிழ். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை மட்டும் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டு கலரே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். அந்த இமேஜ் மேலே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க.
இல்ல நீங்க தனித்தனியா இமேஜ் ஆட் பண்ணும்போது, ஸோ அந்த ஒரு இமேஜுக்கு அந்த ஒரு லிரிக்ஸ் தான் வரும்னு நெனச்சீங்க அப்புட்ன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க கட் பண்ணிக்கங்க. இப்ப அந்த தமிழுங்கிறத கொஞ்சம் முன்னாடி கட் பண்ணிட்டு, ஸோ பின்னாடி பேக்ல இந்த மாரி நான் ஃபுல்லாவே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்க அப்புட்ன்னா, இது மட்டும் வரணும் அப்புட்ன்னு நான் நெனைக்கிறேன். அதனால அந்த மாரி நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புட்ன்னா, இமேஜ் அலைன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாரி டெக்ஸ்ட்டையும் அலைன் பண்ணி வைக்கணும். டெக்ஸ்ட்க்குலாம் எந்த எஃபெக்ட்டுமே இல்ல. ஓகே. இப்ப நான் அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அத அப்படியே நான் காப்பி லேயர் பண்ணிட்டு, இந்த இதில நான் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்ப இதில லிரிக்ஸ் வேணும். ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு, லிரிக்ஸ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு, எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்ட்டா அந்த மாரி அலைன் பண்ணி வச்சுட்டோம் அப்புட்ன்னா, அதுக்கேத்த மாரி இப்ப லிரிக்ஸ் வருது. நான் அது வந்து சிங்கிள் இமேஜுக்கு சிங்கிள் லிரிக்ஸ் நான் வச்சிருக்கேனா, நான் பண்ணது பார்த்தீங்க அப்புட்ன்னா, 2 இமேஜ் 2 லிரிக்ஸ் வரும். ஸோ, 2 லிரிக்ஸ் சேர்ந்தாப்புல வரும். அதுக்கு 2 இமேஜ். ஸோ, அந்த மாரி இருக்கும். ஸோ, குழப்புறேன்னு நெனைக்கிறேன். நீங்க அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாடல் மட்டும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மேக் பண்ணீங்க அப்புட்ன்னா, அதுவும் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ, அதுக்காக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மேக் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஓகே. இந்த மாரி எல்லாமே ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு பிளிங்க் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றீங்க அப்புட்ன்னா, இந்த மாரி ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு, அது ஃபில் கம்போசிஷன் ஏர் குடுத்துருங்க. அது வந்து பிளாக் கலர் குடுத்துக்கோங்க. அதில வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி வந்து 5 டூ 10 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள குடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மியா குடுக்கவே பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷேப் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் குடுங்க. இதில ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டில பிளிங்க்ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் குடுத்துருங்க. இது ஃப்ரீக்வன்சியும் ஃபுல்லாவே இன்கிரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் இப்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்புட்ன்னா, அது பிளிங்க் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ அவ்வளோதான். இதே மாரி தான் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும்.